சிவந்த மண் வந்து யூரோப்ல போய் அங்க எடுக்கிற படம். பிரான்ஸ்ல, ரோம்ல, சுவிட்சர்லாந்துல எடுத்தது. எப்படி இருந்துச்சு அது? வெளிநாடு எனக்கு தெரிஞ்சு அதான் முதல் தமிழ் படம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வெளிநாட்டுல போய் அதுவும் குறிப்பா சும்மா ஈஃபில் டவர்ல எடுத்தது, ஆல்ப்ஸ்ல எடுத்ததெல்லாம். அந்த படம் எப்படி இருந்துச்சு அனுபவம் அது? அது ராணியா பண்ணியிருப்பீங்களே நீங்க அது மட்டும் இல்லாம. இதுல வந்து நாங்க வந்து சாப்பாட்டுக்கு தான் நான்வெஜ் எல்லாம் வந்து அது ரூபத்தோடயே கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஐயோ! எனக்கு பன் பட்டர் ஜாமு நிறைய வெஜிடபிள்ஸ் அதை அள்ளி சாப்பிட்டுக்குவேன். ஊறுகாய் கொண்டு போனேன். ஸ்ரீதர்ஷன் அப்படியே மறைச்சி பார்ப்பாரு. எடுத்து டேபிள்லேருந்து பெரிய ஷோவாக இருக்கும்போது நம்ம ஊறுகாய் அந்த பட்டிக்காட்டில் வைக்கிற மாதிரி ஊறுகாய் எடுத்து வச்சபோது இது வம்பே வேணாம் அப்படின்ட்டு ஊறுகாய் உள்ளே எடுத்து வச்சுட்டு பாத்ரூமில் சர்வீஸ் பேப்பர் இருக்குமே அதில் மடித்து வச்சுட்டு 4-5 பொட்டலம் பண்ணி வச்சுவேன். பண்ணதுக்கப்புறம் கோப்பு என்ன பார்ப்பாரு. பார்த்த உடனே இப்படி அடியிலேருந்து எட்டி கொடுப்பேன். அப்புறம் சண்முகம் சார் அதை எடுத்து அவன் வந்து கொண்டு வந்து என்ன இதாக வைப்பாங்கல்ல அதுக்குள்ளே வச்சிடும். இதெல்லாம் பார்க்கும்போது சிவாஜி என்ன பண்ணுறீங்க எல்லாரும், என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, அப்போ நீங்கள் வரைக்கும் உங்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு அவர் கண்டுக்கிட்டு என்ன கண்டுக்காம விட்டுறீங்க. காரசாரமாக ஒன்றும் இல்லையா அங்கே? என்னமோ சப்பு சப்புன்னு என்னென்னமோ சாப்பாடு சோத்தன பானையில் அதை பார்த்து ஆஹா எப்படி ஒரு சூடாக இப்படி ஒரு சாதம் வருதேன்னு. வெஜிடேரியன் சரியாக எல்லாம் வெஜிடேரியன் அவங்க மிஸ்ஸஸ் எல்லாம். இப்படி வருது அப்படின்னு பார்த்தா அவன் வந்து கொஞ்சம் போலில் கொட்டினா அது தனியாக ரைஸ் ஓடுது, தண்ணி வேற ரைஸ் ஆகுது. கேரளாவே பெட்ரு.